வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சில நாட்களாகவே பெரிய முக்கியமான ஒரு இஷ்யூவாக இந்தியாவில் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்ன்றது வக்பு வாரிய சட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய திருத்தம். இது சம்பந்தமான ஒரு மசோதா நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அந்த மசோதா சம்பந்தமாக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவங்கெல்லாம் கிடையாது, எல்லா கட்சிகளுமே ஒரே டோனில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மசோதா பார்லிமெண்ட்டினுடைய ஒரு கூட்டுக்குழு, லோக்சபாவில் 21 பேரும் ராஜ்யசபாவில் 10 பேரும் சேர்ந்து 31 பேர் அடங்கிய ஒரு கூட்டுக்குழு அமைத்து அந்த குழு கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் அவர்களினுடைய ரிப்போர்ட்டை அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தினுடைய முதல் வாரத்தில் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டுக்குழுவில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, கட்சியினுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம், சமாஜ்வாதி பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்டியிலிருந்தும் மெம்பர்ஸ் ராஜ்யசபா ஆஸ் வெல் அஸ் லோக்சபாவில் இருந்தும் தேர்வு செய்து அந்த குழுவில் அமைக்கப்பட்டிருக்குது. திமுக சார்பாக ஆராசா, ராஜ்யசபாவிலிருந்தும் திமுக உறுப்பினர் ஒருத்தர் இருக்கிறாரு, தேஜஸ்வி சூர்யா, இந்த மாதிரி பல எம்பிக்கள் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஸோ இந்த வக்பு வாரிய சட்டம் 1954 தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது ரெண்டு விதமான சொத்துக்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஹிந்துக்கள் எப்படி ஆலயத்திற்கு, ஹிந்து மதத்திற்காக எழுதி வைக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குதோ, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவர்கள் சம்பாதித்த சொத்து, வாரிசுகள் இல்லாமல் இருக்கிறவங்க தங்களுடைய சொத்துக்களை தன்னுடைய மதத்தை சேர்ந்த மக்களுக்கு பயன்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும், வாரிசுகள் இருந்தாலும் சொத்துக்கள் நிறைய இருக்குது, என் சமூகத்துக்கு பயன்படட்டும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் சொத்துக்களை தானமாக அந்த போர்டுக்கு வழங்குறது, அந்த மாதிரியான ஒரு சொத்து இருக்குது. இன்னொன்று, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது இங்கிருந்து இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போகலான்னு சொல்லும் பொழுது இங்கிருந்து நிறைய பேர் அங்கே போனாங்க, அங்கிருந்து இந்துக்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இங்கிருந்து போன இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்கள் மற்ற சமூகத்தினர் யாரும் வாங்கக்கூடாது, அது இஸ்லாமியர்களினுடைய வசமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொன்னார். இதே மாதிரியான ஒரு சட்டம் பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. அங்கே இருந்து இங்கே புலம்பெயர்ந்த இந்துக்களினுடைய சொத்துக்கள் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சமூக மக்கள் யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு முறை, ஒன்று தானமாக கொடுக்கறது, இன்னொன்று புலம்பெயர்தல், சுதந்திரத்தின் பொழுது புலம்பெயர்தல். இந்த இரண்டு விதமான சொத்துக்களை வக்பு போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அது மத்திய போர்டுன்னு ஒன்று இருக்குது, மாநிலங்கள் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு 30 போர்டுகள் இருக்குது. ஸோ அவங்க தான் அதை நிர்வாகம் செய்து இருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக தெரிஞ்சிருக்கும், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமம் முழுவதுமே வக்புக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இப்போ அந்த போர்டினுடைய தலைவர் கூட சொல்லும் பொழுது, எங்களுடைய அந்த டேட்டாவில் அந்த கிராமம் மட்டும்தான் இருக்குது, இன்றைக்கி அந்த கிராமம் விரிவடைஞ்சிருக்கும், ஸோ அதனால் அது என்ன கணக்குன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம போக வேண்டாம், நாம் பார்த்து வளர்ந்த ஊரில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அவுட்டரில் வில்லேஜாக இருந்த ஏரியா எல்லாமே இன்றைக்கி அந்த ஊரினுடைய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போது 1950களில் அந்த கிராமம்னு போட்டிருந்தது ஒரு சின்ன நிலப்பரப்பாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த கிராமம் வளர்ச்சி அடைந்து விரிவடைந்திருக்கும், எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது நாம் அவர்களை எதிர்த்து நீதிமன்றத்துக்கோ வேற எங்கேயோ போக முடியாது அப்படின்னும், அவர்களினுடைய அந்த போர்டு கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்குது. ஸோ எந்த ஒரு தனி மனிதனுக்குமே உச்சபட்சமாக நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் மாற்றப்பட்டிருக்குது. 1954 போட்டது 95 மாற்றப்பட்டு 2013 பல அந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது தான் இப்போ மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம். ஸோ இவங்க அந்த திருச்செந்துறை மாதிரி பல விஷயங்கள், பல சம்பவங்கள் நடந்திருக்குது. சூரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகம் அதுவும் வக்பு போர்டினுடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாஜ்மஹால் வக்பு போர்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பர்ஹாம்பூர் கோட்டை இது எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீதிபதி GS அலுவாலியா அவர் சொல்லியிருக்கிறாரு, முகலாயர்கள் இந்தியா முழுவதும் ஆண்டாங்க, இந்தியாவே உங்களோடதுன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு கூட சொன்னார். ஸோ இந்த மாதிரி பல வேடிக்கையான விஷயங்கள், நம்ம சிரிக்கிற மாதிரி தோணுனா கூட அவர்கள் ஒரு இடத்தை காட்டி இது எங்களோடதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் அவர்களை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இஸ்லாமிய சமூகத்திலையுமே சில பிரிவுகள் அந்த வக்பு போர்டில் இல்லாமலும் இருக்கிறாங்க. ஸோ இது யாரோ ஒருத்தரினுடைய யாராக இருந்தாலுமே இந்தியா மாதிரியான நாட்டில்
எந்த ஒரு தனி மனிதனுக்குமே நீதிமன்றம், நீதித்துறை, நீதி இதை சார்ந்து அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் வந்துட்டு அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ இதற்கு எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல் வந்துட்டு எப்படி வினீஷ் போகத் அவருடைய எடை அதிகரிப்புக்கு மோடி தான் காரணம்னு சொல்லிட்டு நம்பவே முடியாத வடிகட்டின பொய்யை பரப்புனாங்களோ, ஊடகங்கள் வழியாகவும் செய்திகள் வழியாகவும் பரப்புனாங்களோ, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போவும் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டுக்குழு அதில் எதிர்க்கட்சிகளும் இருக்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள்கிட்டையும் கேட்பாங்க, அதற்கான பதிலையும் வாங்கிப்பாங்க. பதிலே சொல்ல முடியாத சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயம் வந்துட்டு அந்த திருத்தம் வந்து நீக்கப்படும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வக்பு போர்டில் இருக்கக்கூடிய திருத்தங்கள். இதை பற்றி ஒரு பெரிய பேச்சுக்கள், சர்ச்சைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நமக்கான அடிப்படை உரிமை நியாயமான முறையில் கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த குழுவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகளும் இருக்கிறதுனால ஸோ அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவர்களினுடைய அறிக்கையை அடுத்த பார்லிமெண்ட்டினுடைய கூட்டத்தொடரில் 1வது வாரத்தில் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இது சம்பந்தமான அந்த முடிவுகள், அறிக்கைகள் என்ன மாதிரி சப்மிட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.